ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். அத நான் எப்படியாவது நான் ப்ரூஃப் பண்ணணும். நீ என்ன வேணாலும் கேளு நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், "நான் கேட்கிறத உங்கனால வாங்கி தர முடியாது. ஸோ உங்களுடைய அன்ப ப்ரூஃப் பண்ணவும் முடியாது" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்களாம், "அப்படி என்ன நீ சொல்லப் போற? ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் ஒரு வாய்ஸ் கால் எப்பவாவது நீங்க என்ன மிஸ் பண்றீங்கங்கிற ஒரு உணர்வு. இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு தெரியப்படுத்தினதே கிடையாதே! நீங்க இந்த உலகத்துல எவ்ளோ பொருட்கள் எனக்கு வாங்கி கொடுத்தாலும், அந்த பொருள் வந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள்." இந்த லைஃப் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கூட ட்ராவல் பண்ற நம்மளுடைய உறவுகளுக்கு, நம்மளுடைய ரத்த உறவுகளுக்கோ, இல்ல நம்ம மத்த உறவுகளுக்கோ, எந்த விதத்தில நம்மளுடைய அன்ப காட்டியிருக்கோம்? ஒரு ஃபோன் கால், இல்ல ஒரு மெசேஜ், இல்ல அவங்கள நேர்ல போய் பார்த்து, "நீங்க எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்குற ஒரு வார்த்தை, அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ என்னைக்கும் மறந்துறாதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள ஹானர் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ.